இப்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல தூத்துக்குடியில இருந்து சின்ன பயல சேதிகளடா அப்படின்னு எம்ஜிஆர் பாடி வச்சிருக்காருன்னு கடம்பூர் ஐயா இங்க ஒருத்தர் பார்த்து சொல்லி விட்டாருங்க. நான் ஒன்றும் சொல்லல. என்னை போல வெற்றி பெற்ற 124 சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து தான் அவரை முதலமைச்சராக்கியதை தவிர வேற யாரும் முதலமைச்சராக்கவில்லை. யாருடைய காலையிலும் அவருக்கு விழ வேண்டிய அவசியம் இல்லை. யதார்த்த ரீதியாக ஒரு புரட்சி தலைவி அந்த அம்மாவை இழந்த நேரத்தில், துக்கமாக இருந்த நேரத்தில், நாங்கள் துயரமாக இருந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்த அன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் எங்களோடு இருந்த காரணத்தினால் இந்த அம்மாவின் நிலையில் அவரிடம் ஆசி வாங்கின்ற நேரத்தில் ஆசி வாங்கப்பட்டதை தவிர அதில் வந்து அரசியல் இல்லை, அப்படி பதவி வாங்க வேண்டிய அவசியமும் எழவில்லை. இதை கூட புரிந்து கொள்ளாமல் இதைத்தான் புரட்சித் தலைவர் பாடிய பாடலில் ஆளும் வளர்ந்தப்போ ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அரசியலில் அனுபவ அறிவு வேண்டும். இன்றைக்கி அந்த சம்பவம் கோயம்புத்தூரில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக இருந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த நேரத்தில் இவர் அரசியல்